Hello everyone, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் பேண்டோட அன்பாக்சிங் மற்றும் குயிக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். கிளைமேட் அப்படிங்கிற ஒரு பிராண்டு, இது ஒரு சைனீஸ் பிராண்டு. இந்த பிராண்டில் இருக்கிற பேண்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். வீடியோவை அப்படின்றத பார்த்து முடிச்ச பிறகு வந்து என்ன மோட்டிவேஷன் பண்ணுற விதமாக இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒரு ஃபீட்பேக் மாதிரி போட்டு விடுங்க. அப்போ தான் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்மார்ட் பேண்டு தான் வந்து நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணிட்டு ரிவ்யூ பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிறைய ஒரு சின்னதாக ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் வந்து எழுதியிருக்காங்க. அதை ஒன்றா வந்து இப்போ ரீட் பண்ணலாம். பிராண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லேமேட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மாடல் பார்த்தீங்கன்னா வந்து M3. ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்கன்னா வந்து ஹார்ட் பீட்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து இது எடுக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பாடி ஹீட் இந்த மாதிரி எடுக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இதில் நிறைய இடம் வந்து அழிஞ்சிருக்கு, அதனால் வந்து சரியாக நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. கலர்ஸ் வந்து மல்டிபிள் கலரு, அடுத்து ஷார்ப் ஆங்கிள் ஸ்க்ரீன் நிறைய கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம மென்னும் போட்டுக்கலாம், மென்னும் போட்டிருக்காங்க அந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து OS ஆண்ட்ராய்டில் வந்து என்ன ஆகும், இது ஆண்ட் பக்கத்தில் வந்து iOSன்னு நினைக்கிறேன், அதுவும் அழிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து MRP 1000 ரூபீஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கு. 1999 ரூபா, ₹1 வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நினைக்கிறேன். இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த லெவலில் வந்து ஒரு ஸ்டார்டிங் லெவலில் ஒரு ஸ்மார்ட் பேண்ட் வாங்கலாம்டா, இதை கண்டிப்பாக வந்து இதை வாங்கலாம், நான் சஜஷன் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. யாரெல்லாம் வாங்குவீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதோட ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் ரேட்டு, பிளட் ப்ரெஷர், ஸ்டெப்பு, இன்கமிங் கால், WeChat, குயிக் கியூ அப்படின்னு போட்டிருக்கு. குயிக் கியூனா என்னன்னு தெரியல. ட்விட்டர், ஃபேஸ்புக், அலாரம், ஃபோட்டோ கண்ட்ரோல், ஸ்டாண்டர்ட் லிமிட் மைலேஜ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய போட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து செக் அவுட் ஆல் கலர்ஸ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 3 கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. முக்கியமாக இது அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மேட் இன் சைனா அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. என்னன்னு சொல்லி தெரில. சைனாலேருந்து எல்லாத்தையும் பேன் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இப்போ சைனாலேருந்து நிறைய இருக்குது. இன்னும் அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு ஒரு ஸ்மார்ட் பேண்ட் வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இது இப்படி தான் அன்பாக்ஸ் பண்ணும் போல். அன்பாக்ஸ் பண்ண ஒன்றுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மார்ட் பேண்டு, ஸ்மார்ட் LED ஸ்க்ரீன், அதாவது இந்த டச் இருக்குல்ல அது ஒர்க் ஆகுது. அது வீட்டு போச்சுன்னா வந்து இந்த சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் அந்த சார்ஜிங் கேபிள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ஒரு எல்லோ கலரில் வந்து கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் வந்து நம்ம சார்ஜ் போடுறதுக்கு யூஸ் பண்ண வேண்டியது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து 2 எல்லோ கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது இப்படி ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்படி கனெக்ட் பண்ணணும். இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் USB கேபிள் அடாப்டர் இருக்குல்ல, அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து சார்ஜ் வந்து ஏற ஆரம்பிச்சிடும். சிம்பிள் வே தான். அதுக்கப்புறம் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே வரும். பார்த்தீங்கன்னா வந்து ஆனில் தான் இருக்குது ஆல்ரெடி. ஸ்டெப்ஸு அப்படியே சிங்கிள் மெதுவாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து மூவ் ஆகும் லொக்கேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்க்ரீன் அப்படியே லைட்டாக விரிச்சிடலாம். அதான் நம்மளுக்கு நல்லது, ஏன்னா வந்து கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கேல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு, சரியாக தெரில எனக்கு, இது கலவரின்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட், நம்மளுக்கு வந்து எத்தனை பீட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு பார்க்குறது, ஜஸ்ட் இப்படி வச்சு நம்ம வந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இது என்னன்னு சொல்லி எனக்கு சரியாக தெரில. பார்த்தீங்கன்னா 73, 75, 74, 72 நம்ம ஹார்ட் பீட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கீழே காட்டுதாங்கிறது எனக்கு தெரியல. ஜஸ்ட் ஹார்ட் பீட் காட்டுது, ஜஸ்ட் ஹார்ட் பீட் வந்து காட்டுது. அதுக்கப்புறம் அடுத்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து MMHG அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதுவும் எனக்கு என்னன்னு சொல்லி சரியாக தெரில, பார்த்து நான் சொல்கிறேன். இது SPO2 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு, இதுவும் எனக்கு சரியாக தெரில. அதுக்கப்புறம் வந்து ஒரு மேனுவல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒன்று. அதுக்கப்புறம் இன்னும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபைன் ஃபோன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபோன் இது மிஸ் ஆயிடுச்சுன்னா வந்து இது அலாரம் கொடுக்கும் போல் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அகெயின் வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா மெசேஜ், உங்களுக்கு எதுவும் மெசேஜ் வந்துச்சுன்னா வந்து இதில் வந்து வியூ ஆகும். அது எப்படி வியூ ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தனியாக இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்து மேனுவலில் இருக்குது. அது என்ன அப்ளிகேஷன் சொல்லி ஒன்று காட்டுறேன். அகெயின் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து ரீசெட், ஃபுல்லாக வந்து செட்டிங்ஸ்லாம் நீங்கள் ஏதோ குழப்பி விட்டீங்கன்னா ஜஸ்ட் இதை அமுக்கிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸி ஆகிடும். இப்போ வந்து பவர் ஆஃப். ஓகே, இது லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து பவர் ஆஃப் ஆகிடும். பாய்ன்னு சொல்லிட்டு பவர் ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பேண்டை பார்க்கலாம். இந்த பேண்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பேண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா வந்து நல்லாவே ரப்பராக இருக்குது, நல்லா வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். நல்லா உழைக்கலாம், இப்படி போட்டு பிசைஞ்சு எடுக்கலாம், அந்த லெவலில் இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த பேண்டை வந்து நம்ம மாட்ட போகிறோம், நல்லாவே வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த பேண்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி, இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும், ஒரு வாட்ச் மாதிரி ஒன்று தெரியுதுல்ல, மேனுவல். இது சைனீஸில் இருக்குது. இது பெரிய பிரச்சனையே இது ஒன்று தான்.
ஆனால் வந்து இந்த கியூஆர் கோடும் இந்த ஆப்போட நேம் தான் நமக்கு வந்து முக்கியம். இது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. சைனீஸ் ஆப் தான் மக்களே, பார்த்துக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு நான் ஒன்றும் காரணம் கிடையாது, அதையும் நான் சொல்லிட்டேன். சைனீஸ் ஆப்லாம் வந்து ப்ளே ஸ்டோரில் தூக்கிட்டேன்னு சொன்னாங்க. ஏதோ ஓகே, விட்டுருங்க, நம்மளுக்கு அது தேவையில்லை. அது ஆப் இருக்கிறனால தான் இந்த பேண்டுக்கு ஒர்க் ஆகுது. ஓகே, ஹெவி ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு. இதை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் அந்த அப்ளிகேஷனை ஹெவி ஃபைன். இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு சைனீஸ் ஆப்பு இன்னும் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. குறிப்பிடத்தக்கது. இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கனால அலோஸ்லாம் நான் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து சில அலோஸ் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து கான்டாக்ட் அந்த மாதிரி கேட்கும், கான்டாக்ட் ஜிபிஸ் அந்த மாதிரி கேட்கும். நீங்கள் அந்த அலோஸ்லாம் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் இன்டர்ஃபேஸில் வந்து இப்படி தான் இருக்கும். ஸ்டெப்ஸ் டுடே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நீங்கள் வந்து எய்ம் ஸ்டெப்ஸ் வந்து 5000 ஓகே 5000 ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் பண்ணிட்டு இதை வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நம்ம நடக்கும்போதே பாட்டுக்கிட்டு நடந்தாலும் சரி, அந்த பேண்டு போட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா வந்து எத்தனை ஸ்டெப் நடந்தீங்கன்னு சொல்லிட்டு இது அக்யூரேட்டாக வந்து காட்டும். நம்ம என்னதுக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எனர்ஜி கான்ஸ்மிக் கலோரி அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டீ மாதிரி போட்டிருக்கிறது வந்து கலோரி. நீங்கள் எவ்வளோ கலோரி வந்து பேன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இது காட்டும் போல். அதுக்கடுத்து எய்ம்ஸை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நீங்கள் வந்து நடந்திருக்கீங்க எல்லாமே வந்து காட்டணும்னு நினைக்கிறேன். டேட்டா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து வீக்லி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அதாவது என்ன பண்ணியிருக்கீங்க மீன்ஸ் நீங்கள் எவ்வளோ தூரம் நடந்திருக்கீங்கலேருந்து எவ்வளோ தூரம் தூங்கியிருக்கீங்க, ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது, பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குங்கிறது எல்லாத்தையுமே வந்து இதை ஷோ பண்ணும். ரிப்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து இருக்கும். இத்தனை நாளில் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் நடந்திருக்கீங்க எல்லா விஷயமே வந்து இதில் இருக்கும். நான் இந்த இப்போதைக்கு அந்த பேண்ட் நான் யூஸ் பண்ணல. ஸோ வந்து இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஷூ மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதான் வந்து ஹோம் ஃபேஸு இன்டர்ஃபேஸு. அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று இருக்குது. அப்புறம் டேட்டாஸ் வந்து இதில் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் போல். அதுக்கப்புறம் மை சைட் வந்து என்ன வந்து ஹேண்ட் ரைமிங் செட்டிங்ஸு, பேக்ரவுண்ட் ரன்னிங் பர்மிஷன் செட்டிங்ஸு, ஸ்டெப் கோல் வந்து நீங்கள் வந்து டிவைஸ் கனெக்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு எப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த ஷூ மாதிரி போட்டுருக்கல, அதை வந்து ஹோம் ஸ்க்ரீனை கொடுத்தாங்க எப்படி பார்த்தீங்கன்னா வந்து மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா வாட்ச் சிம்பிள் தான் ஒன்று கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா வந்து ஜஸ்ட் இப்படியே சுற்றிட்டே இருக்கும். நான் இப்போ வந்து அந்த வாட்சை வந்து ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணக்கு பார்த்தீங்கன்னா B01 அப்படின்னு சொல்லி காட்டுதில்ல, இது கொடுத்துட்டிங்கன்னா வந்து கனெக்டிங் அப்படின்னு சொல்லி லோட் ஆகிட்டே இருக்கும். ஜஸ்ட்டு கனெக்ட் ஆகிடும். அந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து வாட்சில் பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ண சொல்லுவோம். ஜஸ்ட் அப்படியே அமுக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து அதுவும் கனெக்ட் ஆகிடும். இப்போ வந்து கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மெசேஜ் இருந்தாலும் சரி, அந்த இதில் ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன கால் வந்தாலும் சரி அதுலேயும் வந்து கால் வந்து ஷோ ஆகும். நம்பரில் மட்டும்தான் ஷோ ஆகுது, என்னன்னு சொல்லி தெரில. நேம் வந்து சரியாக வந்து வரல. இதுவரை நான் வச்சு கால் பண்ணி பார்த்தேன், எல்லா பக்கமே வந்து நம்பர் மட்டும்தான் வருது, நேமோடு வரல. அது ஒரு மைனஸாக எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் மை சைட் சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெப் கோல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம எத்தனை ஸ்டெப்பு போகணுமோ 1000 தான் வந்து மினிமமே இருக்குது. 1000 வச்சுட்டு இப்போ நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வந்து எவ்வளோ நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே வந்து கவுண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பேட்டரி எவ்வளோ ஹேண்ட் இருக்குன்னு சொல்லி காட்டுது. டேட்டாலாம் ஒன்றுமே நான் பண்ணலை இதுவரை. ஓகே, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் இந்த அப்ளிகேஷனோட பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஓகே, இது நம்ம இப்போ நம்ம பண்ணலாமா, ஸ்மார்ட் பேண்டோட அட்டாச் பண்ணிட்டு நம்ம கைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து நான் ஸ்மார்ட் ஃபோன்லேயும் சரி இந்த பேண்டோடய கனெக்ஷன் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம அட்டாச் பண்ணலாம். இது போட்டுட்டு அட்டாச் பண்ணிட்டு கூட நம்ம கனெக்ஷன் பண்ணலாம், தப்பு இல்லை. நான் ஜஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணுறேன், அவ்வளோதான். ஜஸ்ட் ஈஸி கனெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்மார்ட் வாட்சில் நம்மளுக்கு வந்து என்ன ஷோ ஆகும்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து கனெக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு லாங்காக ப்ரெஸ் பண்ண சொல்லும். நம்ம லாங்காக ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகிடும். எனக்கு 2 ஃபோன் கையில் வந்து இல்லை. ஸோ வந்து அர்ஜென்ட்டாக வந்து ரிவ்யூ பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுறதுனால வந்து இந்த அர்ஜென்ட்டாக வந்து இப்போ குவாலிட்டியில் வந்து வீடியோ பண்ணுறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த டிஸ்பிளேலாம் வந்து ஒர்க் ஆகாது. நம்ம ஜஸ்ட்டு இந்த மாதிரி புளி மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும்னு சொல்லி நம்புகிறேன். இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து அகைன் ஸ்க்ரீன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸ்டெப்ஸு போட்டிருக்கீங்க வந்து மேப்போட கலோரி BPM அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஹேண்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு என்ன ஹீட் இருக்குதுலேருந்து ஹார்ட் பீட் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து அதில் ஷோ ஆகும். ஜஸ்ட் இப்படி கையில் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா வந்து என்ன சைடில் வந்து காட்டுதுன்னு எனக்கு புரியல. ஆனால் 701க்கு 72ங்கிற மாதிரி ரொம்ப காட்டுது. ஆனால் எனக்கு சத்தியமாக புரியலை. இது பார்ப்போமே என்ன போட்டிருக்குது, என்ன வர்றது. ஓகே, அதே தான் காட்டுது.
ஓகே, அடுத்த இதுக்கு போகலாம். என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து SPO2 என்னமோ போட்டிருக்குது. SPO2 அப்படின்னா என்ன சொல்லி சத்தியமாக தெரியல. 95 சொல்லி காட்டுது. ஏதோ இருந்தாலும் நல்லது தான். ஓகே, ஃபைண்ட் மை ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஈஸி. ஃபோனில் வந்து ரிங் அடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து ஃபைண்ட் மை ஃபோனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோன் எங்கே இருந்தாலும் சரி லவுடாக வந்து ரிங் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மெசேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து ஜஸ்ட் இந்த நம்பர்லேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் இருக்குன்னு சொல்லி ஈஸியாக வந்து காட்டுது. அப்படி பேக் பண்ணிட்டீங்கன்னா வந்து மெசேஜ் வந்து போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரீசெட்டை நீங்கள் எதுவும் செட்டிங்ஸில் வந்து தப்பாகிடுச்சுன்னா வந்து ஜஸ்ட் ரீசெட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப். இது லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து ஜஸ்ட் வந்து ஆஃப் ஆகிடும். பைன்னு சொல்லிட்டு ஆஃப் ஆகி போயிடும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ரிவ்யூவை. இதுக்கு மேலே வந்து இதை பற்றி சொல்கிறது ஒன்றுமே இல்லை. இது வேணும்னு நினச்சிங்கன்னா வந்து என்னை இன்ஸ்டாகிராமில் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். இதோட ஆஃப் ரேட்டுக்கு வந்து நான் வாங்கிட்டதை நான் கேரண்டி. ஸ்மார்ட் வாட்ச் வந்து பார்க்கவும் சரி யூஸ் பண்ணவும் சரி, ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இருந்தால் ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுறீங்கன்னா இருந்தால் இது நான் கண்டிப்பாக வந்து சஜஷன் பண்ணுறேன். எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. இது வேணும்னா என்னை இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஹேண்டியாகவும் சூப்பராகவும் இருக்குது. இப்படி பிடிச்சிக்கலாம், அதாவது கையில் தெரியாது போல், அந்த நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து அவ்வளோதான். பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன்.